அமர்கலம் படத்துல அப்பவே வந்து அஜித் சார் வாங்கின சம்பளம் 20 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி சொல்றாங்க. பொதுவா அஜித் சார் வந்து ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்த சம்பளமும் அவர் வளர்ந்து வரும்போது அவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி சார் இருந்தது? அஜித் ஆரம்ப காலத்தில் வந்து தன்னைத்தானே அவர் செதுக்குறதுனால தான் அவர் நடிக்கிற படத்தை அவரே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அவர் நடிக்கிற படத்தை அவரே என்எஸ்சி சிட்டி என்எஸ்சி வாங்குவார். அது மவுண்ட் ரோட்டில் ஆஃபீஸ் போட்டு ஸ்ரீகாந்த் என் நண்பரோட தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்காரு, சிவஸ்ரீ பாண்டி கொடுங்க அப்படி. அவரை வந்து அந்த ஆஃபீஸ் இன்சார்ஜை போட்டு அவர் தான் சிட்டி என்எஸ்சியில் தேட்டர் எடுப்பார். ஆனால் ஒரு படம் கூட லாபம் வந்தது கிடையாது. கடன் தான் ஜாஸ்தி ஆச்சு தவிர லாபம் ஒன்றும் வரல. அப்படி அந்த டைமில் எப்படி சமாளிச்சிருப்பார் சார் அவர்? அஜித் தன்னைத்தானே செதுக்கி தலைன்னு பேர் வந்து ஒரு மாஸ் வந்த காரணமே சினிமாவை நேசிப்பார், உழைப்பு மேலே உயிரை வச்சிருப்பாரு. அந்த உழைப்பும் சினிமா வந்து இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நீ உட்கார வச்சு நீ வந்து உச்சத்தில் இருக்க அப்படின்னு. காரணம் வந்து அவர் உழைப்பும் அவரோட நம்பிக்கையும் தான். விஜய் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, சினிமா பின்பழகுது, சிம்புக்கு பின்பழகுது, எடிர் மோகன் பையன் ஜெயநவி பின்பழகுது. அஜித் எந்த பின்பலமும் இல்லை. ஆனால் இவங்க எல்லாத்தோட பெரிய மாசு வந்து இன்னைக்கு அஜித்துக்கு இருக்காருன்னா அவர் வந்து அவர் மெனக்கிட்டு இருக்காரு. அவருடைய படங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கி ப்ரொடியூசர் படம் எடுக்க வச்சு அந்த படத்தை சிட்டி என்எஸ்சி ரிலீஸ் பண்ணி அதில் லாபம் நடந்ததை பார்த்து அவங்க சரியாக செட்டில்மெண்ட் பண்ணாதனால தான் அஜித் வந்து மொத்த பேமெண்ட்டாக கேட்குறது. இப்போ அதுக்கு முன்னாடி கூட பேமெண்ட் வாங்க மாட்டார், கொடுக்குறது வாங்கிக்குவார். அஜித் பழக ஆரம்பித்தா தோலில் கை போட்டு ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சோம் அப்படி, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் இப்போ ஃப்ரெண்டாக பழகி முதல்ல குத்தும் போது கோவம் வரும் அவருக்கு. அதனால தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்து யாரை நம்புறது, அவர் அது எல்லாத்தையும் நம்பி பார்த்து எல்லாத்தாலையும் லாஸ் ஆனதுனால தான் யாரையுமே நம்புறது கிடையாது. தனி மனுஷனாக இருப்பார் எப்போவுமே. யாரு கூட சேர மாட்டார், யாரு கூட சினிமாக்காரங்க கூட சேர மாட்டார், சினிமாக்காரோட இருக்க மாட்டார். ஸோ அஜித் நல்ல மனிதர், தங்கமான ஆள் தான். விஜய் வந்து பெரிய போராளி, அவர் நல்லா தான் கஷ்டப்பட்டு ஒரு நடிகர் வந்து உச்சத்தில் வராங்கனாலே முதல்ல ஒரு பெரிய போராட்டம் பெரிய சக்ஸஸ் இருந்தால் தான் வர முடியும். விஜயும் உச்சத்தில் இருக்காரு, அஜித்தும் உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு 2 பேர் பெரிய போராளி தான். உச்சத்தை தாண்டிட்டாங்க, லாபத்தை பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து அவர் அரசியல் போயிட்டார், ஒரு கார் ஜேசு வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார். இன்றைக்கி சினிமா அவர் அரசியல் லெவலில் பெரிய ஆள் ஆகிட்டார். அது கீழே இருக்க ஆளுங்கெல்லாம் இன்னும் முட்டி மோதினோம். ஆனால் இவங்கெல்லாம் மணிமையில் இருக்கிறனால தான் சில பேர் வர முடியாமல் போகிற காரணம்.